அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகைமாட்சி குறள் எண் 866. காணா சினத்தான் கழிப்பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். கோபம் கண்மூடித்தனமா வருவது என்பதும் எல்லாவற்றின் மேலும் காம ஆசை பேராசை கொள்வதும் கொண்ட ஒரு மனிதனை யாரும் நண்பனாக நினைக்க மாட்டார்கள், அவனிடம் பகைமை பாராட்டுவார்கள். Those who have no control over their anger and don't see any justification in life and also having greedy desire on everything in the life can be easily won by the enemies, and the enemies won't consider friendship with them. காணாத சினத்தான் கண்மூடித்தனமாக கோபம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதாங்க அந்த கண்மூடித்தனமான கோபங்கிறது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது நல்லதா கெட்டதா, அது உண்மையா பொய்யா, இது எதை பற்றியுமே அலசி ஆராயாமல் கண்ணை மூடிக்கிட்டு இந்த குழந்தையெல்லாம் கத்துவோம்ல, வே வே வேன் அந்த மாதிரி கத்துறது, உச்ச ஸ்தாயில் போய் கத்துறது, உடம்பெல்லாம் சிவப்பாகிறது, அப்படியே ரத்தம் கொதிக்கிறது. எதுக்காக? ஒன்றுக்கு மற்ற விஷயத்துக்காக, அல்லது நல்லதே நடந்திருக்கும் அது தவறுன்னு நினச்சிக்கிட்டு கத்துறது. இப்படிப்பட்டவனுக்கு பேர் காணாத சினத்தான் பேர். நல்ல பேர் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தன் கழிப்பெரும் காமத்தான். இந்த கழிப்பெருங்காமத்தான் யாருன்னா, ஆசை அளவுடன் இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அந்த ஆசை பேராசை ஆகும்போது தான் தவறாகுது. அவன் தான் கழிப்பெரும் காமத்தான். இந்த பேராசை கொண்ட மனிதன் எல்லாவையுமே தனக்கு மட்டும்தான் வேண்டும், தானே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும், தனக்கு சொந்தமாக எல்லாமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவன். இதற்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா ராவணனை சொல்லலாம். அவன் பெண்ணாசை பிடித்து அலைந்தான். துரியோதனை சொல்லலாம், அவன் மண்ணாசை பிடித்து அலைந்தான். அவனுங்களுக்கென்று ராவணனுக்கும் மனைவி இருந்தாங்க, ஒருத்தருக்கு மேலே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். துரியோதனுக்கு தேவையான நாடு அற்புதமான நாடு இருந்தது. இருந்தாலும் அவன் பேராசைப்பட்டு பாண்டவர்களுடைய நாட்டை அபகரித்தான், அவங்களுக்கு எதையுமே கொடுக்கல. ராமனுடைய மனைவியை அபகரித்தான், கடைசியில் போரில் அழிந்து போனான். அந்த ராமனுடைய அம்புகள் ராவனுடைய உடம்பை போய் சுற்றி 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 ஒவ்வொரு செல்லாக கொண்டுட்டு வந்திருக்குது. இந்தந்த செல்லு தான் நான் சீதையை நினைச்சதுன்னு கொண்டு வந்திருக்கு. அந்தளவுக்கு அழிஞ்சு போனான், அந்தளவுக்கு அவப்பெயர் பெற்றான். மிகச்சிறந்த சிவபக்தன், அற்புதமான நாட்டை ஆடிந்த ராவணேஸ்வரன் அழிந்து போனால் பேராசையால், கழிப்பெரும் காமத்தால். அந்த கழிப்பெரும் காமத்தால் தான் துரியோதனனும் அழிந்து போனான். அவன் வச்சிருந்த காமம் வேற, இவன் வச்சிருந்த காமம். காமம்னா அது பெண்ணாசை, செக்ஸ் என்று மட்டுமல்ல, எந்த பேராசைக்கு பேரும் காமம் தான். இந்த ரெண்டு இருந்து கூட யாரும் நட்பு செஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட பேணாமை நடக்கும். அவங்களோட யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க, அவனுக்கு நட்பு செய்ய மாட்டாங்க, அவனுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கொடுக்க மாட்டாங்க, போற்ற மாட்டார்கள். அப்போ அந்த பேணாமை என்ற அந்த ஒன்று, இதுதான் பேணாமை, இதை போட்டுருவாங்க. அப்படின்னா அவங்களோட இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு உணர்வு மட்டும் அவங்களுக்கு அதிகமாயிட்டே போகும். அதனால இந்த ரெண்டாகவும் நாம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு இருப்பவர்களை நம்மால் எளிதில் வெல்ல முடியும் அப்படின்னு வள்ளுவர் அழகாக மறுபடியும் சொல்றார். காணாத சினத்தான் கழிப்பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம், ரிஷினிதரலைய கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், நாளோடு நன்றி. டாக்டர் செல்லாக்குள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.